வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு ரம்ப இலை, கொஞ்சமாக புதினா மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்துலேயும் 4 இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். பாதி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 7 பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு ரம்ப இலை, ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லி, இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 6 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய சைஸ் கரண்டியில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த மட்டனை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மட்டன் பீசஸை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால், மட்டன் வேக வச்ச தண்ணி, இது எல்லாத்தையும் கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இடையில 2 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடும்போது 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.